வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்லினை பற்றி விஜய் விஷால் வந்து சௌந்தர்யா கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. லைக் எக்ஸ்பிரஷனை வச்சு அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி மெஜாரிட்டியை வச்சு ஒரு சில கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு கார்டன் ஏரியாவில் வாக்கிங் போயிட்டு. ஸோ அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லினோட எக்ஸ்பிரஷன். எஸ். ஸோ லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி சாரே வந்து சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு சில விஷயங்கள் வந்து லைக் அப்படியே உங்க முகத்திலேயே தெரியுது. நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்ற மாரி ஜாக்லின சொல்லியிருப்பாங்க. அத தான் இங்க விஜய் விஷாலும் வந்து திரும்பவும் வந்து சொல்றாரு. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜாக்லின்ட்ட வந்து பேசும்போது, அப்படியே மூஞ்சி ஒரு மாரி சுளிப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு வந்து நம்மள பேசுறதே ஸ்டாப் பண்ற அளவுக்கு வந்து அவங்க ஒரு ரியாக்ஷன் வந்து குடுப்பாங்க. அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாரி விஜய் விஷால் சொல்லுவாரு. அதுக்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமா ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபன்னு தான் அவ. பட் எமோஷனலும் கூட. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அவங்க எமோஷனல் ஆகி அந்த ரியாக்ஷன் அப்படியே மூஞ்சில தெரிஞ்சிருது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த டைம்ல பேசுறதுக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மெஜாரிட்டி பேசிஸ்ல அவங்க ஒரு சில கேம் விளையாடுறாங்க அப்படின்ற மாரி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வந்து ஜாக்லின் வந்து மெஜாரிட்டி பேஸ் பண்ணி விச் மீன்ஸ் கடைசி 4 வாரங்கள் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா, நம்ம வந்து நல்லா வெளியே தெரிவோம் அப்படின்ற மாரி ஒரு கால்குலேஷன் வச்சு இந்த வாரம் முத்துக்குமரன் அண்ட் தென் மஞ்சரி அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்ற மாரி விஜய் விஷால் வந்து சொல்றாரு. அதனால ஜாக்லின் வந்து அவங்க 2 பேர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணி வச்சு இந்த பர்ட்டிகுலர் கேம் வந்து விளையாடினது அந்த ஒரு ரீசன்க்காக தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்ல, காலையில கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்லின் அண்ட் தென் ஜாக்லின் கிடையாது. அன்ஷிதா அண்ட் தென் பவித்ராவும் வந்து இத பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது. லைக் மக்கள் வந்து கிளாப் பண்றாங்க. யாருக்காகன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் பெர்சனுக்கு நெறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க அவங்க. அண்ட் தென் அவங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. அதே தான் வந்து இங்க விஷால் வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கூட ஜாக்லின் வந்து ஒண்ணா இருக்காங்க. அவங்களோட பெனிஃபிட்காக அப்படின்ற மாரி இத சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து ஃப்ரம் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து அவங்க பின்னாடி பேசுற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வெளியேந்து பார்க்குறப்ப இதெல்லாம் உண்மையா தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜாக்லின பத்தி அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. தென் விஜய் விஷால் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானா? இல்ல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கவங்க இதுக்கு ஏத்த மாரி கேம வந்து ப்ளே பண்றதுக்காக இந்த விஷயங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்களா? அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஜாக்லின பத்தி நெறைய விஷயங்கள் வந்து இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஈவன் ராணவ் பண்றதும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஜாக்லின் மாரி விஷயம் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. லைக் ஜாக்லின் வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ராணவும் பண்ணுவான். நீ நோட் பண்ணியிருக்கியா? அப்படின்ற மாரி சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள நடக்குது. அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.